கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கு, என்னெல்லாம் நான் பண்ணணும்க்கா? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றாங்க ப்ராடக்ட் இன்னைக்கு ஒன்று போடுறாங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பண்ணவே கூடாது. மேண்டேட்டா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றது பெருசாலாம் பண்ணாதீங்க. பெயின் வந்து கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு அப்புறம் டெலிவரியாக அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. என்கரேஜ் பண்றவங்களை விட மட்டம் தட்டுறவங்க, டிஸ்கரேஜ் பண்ணி என்ன பண்ணிட போற, அந்த மாதிரி இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? 2 காட்டன் வாங்கிக்கணும், காதில் வச்சுக்கணும். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ப்ரோலிங். இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோலிங் பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு ஹோம் மேக்கராக இருந்து அவங்களுடைய பெயின் எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக இன்னைக்கும் இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருக்க மாதிரி ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கவங்க ஆர்த்தி செல்வகுமார், ஆர்விட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸோடைய ஃபவுண்டர். ஹாய்க்கா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் வந்தது. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே வந்தது. ஸோ இப்போ நான் ஒன்லைனராக வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒன்லைனில் சொல்லிட்டேன். பட் அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஆர்விட்டா ஆரம்பிக்கணுன்ற விதை எதுலேருந்து வந்தது? நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது திருப்புடையூர் என்ற ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமத்தில் தான். அதுக்கப்புறம் படிப்புக்காக வெளியே வந்தாச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு ஹெச்ஓடி. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை நல்லா படிக்க வச்சிடணுன்றது அவங்களோட ஆசை. பட் நமக்கு அது வரவே இல்லை. ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட பொண்ணு. படிப்புனால நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் சந்திச்சிருப்பாங்களான்னு தெரியாது. பட் ஸ்கூல் டைம்லேருந்தே கூட உட்கார்றதுலேருந்து நிறைய விஷயத்தில் வந்து என்னை அவாய்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சாச்சு. அப்புறம் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு சம்திங் படிக்கணும்னு ஏதோ படிச்சாச்சு. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஆருத்ரான்ற ஃபஸ்ட்டு பெண் குழந்தை தேவதன்னு சொல்லுவாங்க அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே அவ கூட பிஸியாக இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இருக்கும், 2 இயர்க்கு அப்புறம் நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. அடுத்த ப்ரெக்னென்சி ஆகும்போது ஹாப்பியாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 6 to 7 மந்த்தில் ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி. பெயின் வந்து கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு அப்புறம் டெலிவரியாக அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்ததால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ என் குழந்தைய என்னால் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஒரு தங்கச்சி ஒரு பாப்பாவை பிறக்க போகிறாங்கன்ற அவள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்ததால் சரி அப்போனா நம்ம சீக்கிரம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டு ஹெல்தி ப்ரெக்னென்சி ஆகுனா போய் ஸ்கேன் பார்த்தா ட்வின்ஸ். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ ஹோல் ஃபேமிலியாக அதை செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், என்னென்னலாம் இப்போ ட்ரெண்டில் இருக்கோ எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்தில் எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டெலிவரி ஆச்சு, சிசேரியன் தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். ஹோல் ஃபேமிலி எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பிறந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பெரிய டிசீஸ், காப்பாற்றவே முடியாத ஒரு டிசீஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது எங்களால் அக்செப்டே பண்ண முடியல. ஸோ அப்பா அம்மா கிட்டே நான் சொல்லலை, டாக்டர் என்ன கூப்பிட்டு சொன்னதால். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளில் பசங்க இறந்துட்டாங்க. ஸோ அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த குழந்தைங்க பிறந்த அந்த 10 நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபீடு இது பால், அவ்வளோ பால். அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் என்னோடய தாய்ப்பால் நான் கொடுத்தேன். அப்புறம் குழந்தைங்க இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைய பார்க்க இறந்துட்டான்னு விசாரிக்க வரேன்ற பேரில் வருவாங்க தெரியுமா. அவங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க பாசமாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். தாய்ப்பால் வந்துச்சு, அதை என்ன பண்ண, எப்படி நின்றுச்சு, வயிறு இவ்வளோ பெருசாகிடுச்சு, எப்படி குறைப்ப, சிசேரியன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குழந்தைலாம் ட்ரை பண்ணாதீங்க, இல்லை உடனே ட்ரை பண்ணிடுங்க, ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் இருக்கா, உன் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவன் புருஷனுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே என்னால் முடியல. ஸோ என்னடா இதுன்னு சொல்லி சூசைட் வரைக்கும் போயிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு நாள் யோசித்தேன், நமக்கு நிறைய தெரியும், நம்ம ஏன் எதுவுமே பண்ண மாட்டோம். 3 மாதமாக என்னோட பெரிய குழந்தைய நான் பார்க்கவே இல்லை. அம்மா அப்பாவே அவங்க கூடயே இருந்தா. ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சரி இதுலேருந்து கடந்து வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, புதுசாக குக் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு புவனேஸ்வரி, அவங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம். அவள் தான் அப்போ ஃபுல்லாக என் கூட டெய்லி கால் பண்ணி பேசி என்னை வந்து ரொம்ப கூல் பண்ணுவாள். அவள் வந்து சொன்னால் நான் ஒரு கண்டென்ட் எழுதி தரேன், நீ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நல்லா பண்ணுவேல, போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஓகே நான் செஞ்சுட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் செய்யவே இல்லை ப்ராடக்ட்டு. சரி போடுவோம், ஆர்டர் வந்தால் தானே, நம்பிக்கையே தான் நமக்கு இல்லையே, சரின்னு சொல்லிட்டு
போஸ்ட் போட்டேன். இதில் மகளிர் மட்டும்னு சொல்லிட்டு ஒரு உமன் குரூப் அதில் போட்டேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் குரூப் அவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் அந்த பிரச்சனையில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஸோ எல்லாரும் உடனே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே அந்த ஒரு 2 days 30,000 ஆர்டர் வந்துருச்சு. ப்ராடக்டே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்தாலும் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் போனேன், தலைக்கு குளிச்சுட்டு கிளம்புனேன், ஆட்டோ எடுத்தேன், நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நானும் அம்மா வருத்தம் செஞ்சோம். எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டே போகிறாங்க, இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ. அவங்களுக்கு வந்து ஒரு படித்து ஒரு ஆஃபீஸர் அந்த மாதிரி இருக்கணுன்றது தான் அவங்களோட ஆசை. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் பிஸ்னஸ் பெருசாக இல்லைன்றதால அப்படியே ஒரு ப்ராடக்டாக கிராமத்தில் கிடைக்கும், சிட்டியில் கிடைக்காது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அது கிடைக்காம ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் முருங்கைக்கீரை பொடி, வல்லாரை பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி மில்லட் ஹெல்த் மிக்ஸ், ப்ரெக்னென்சியில் வந்து தாய்ப்பால் விடுறதுக்கான ப்ராடக்ட்டு, பிசிஓடியை குறைக்கிறதுக்கான இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஒன்றா நானாகவே பிளான் பண்ணி லான்ச் பண்ணேன். நியூட்ரிஷன் வேல்யூ எடுத்துட்டு ஸோ நிறைய பேருக்கு டெஸ்டிங் கொடுத்து அந்த மாதிரி ஒன்றா பண்ண ஆரம்பிச்சு இப்போ 75 ப்ராடக்டில் நிற்கிது. ஸோ இப்படி தான் என் ஜேர்னியை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. ஏன் நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன்னா எல்லா ஸ்டேஜ்லையுமே இந்த ஸ்டோரியை சொல்லுவேன். எல்லாம் கேட்பாங்க, இது நெகட்டிவான ஸ்டோரியை ஏன் சிம்பத்தி கிரியேட், இது சிம்பத்தி கிடையாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு பொண்ணு எதையாவது ஒன்று இழந்துட்டு இருப்பா, அவளுக்கு இந்த 2-3 குழந்தை இழந்ததுக்கு அப்புறமா இவங்க சாதிச்சிருக்காங்க. அப்போ நம்ம பிரச்சனைலாம் பிரச்சனையே இல்லைன்னு நிறைய பெண்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக எல்லா ஸ்டேஜ்லையுமே இந்த ஸ்டோரியை நான் டைம் கேட்டு சொல்லிடுவேன். அது ரொம்ப அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஈஸியா ஒரு ஸ்மைலோட அதை சொல்லிட்டீங்க. பட் அது பின்னாடி எவ்வளவு பெயின் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவா வரணும் அப்படின்றதே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சொல்ற அளவுக்கு நமக்கு ஈஸி கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இது. நான் அதை இங்கே ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூப்பா. ஆல்சோ இப்போ அது நம்ம ஓகே பிளான் பண்ணோம், திடீர்னு ஆர்டர்ஸ்லாம் வந்துருச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அம்மா நீங்க மட்டும்தான், நாங்கள் 2 பேருமே எல்லாத்தையுமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எப்படி ப்ராடக்ட்ஸ் இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க? என்ன இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணீங்க? சிறுதானியம் உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிறுதானியத்தை எப்போ குறைச்சோமோ அப்போதான் நமக்கு சுகரு, ப்ரெஷரு, குழந்தை லேட்டாக பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சிறுதானியத்தை குறைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அது சிறுதானியத்தை பற்றி பண்ணோம் தான் ஃபர்ஸ்ட். இன்னொரு குழந்தை வந்து ஹெல்த் இஷ்யூவால இருந்திருக்காங்க. சரி, நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டை நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படிதான் அப்படி ஒன்று. அப்புறம் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, காடு மாதிரி வளர்ந்துருந்துச்சு எங்கள் வீட்டில். சரி, இதையே நம்ம ஒரு ப்ராடக்டாக கொடுத்தோம்னா முருங்கைக்கீரை டெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட காஞ்சதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் அதிகம். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியும். தூக்கி போட்டுருவோம்ல காஞ்சது, அது கிடையாது. அது காய வச்சு நிழல்ல உலர்த்தி அரைச்சிட்டு அதை சலிச்சு வெறும் பொடியா கொடுத்தா அப்படி சாப்பிடுவாங்க. அதுல வந்து நாங்க மசாலா பொருள் சேர்த்து ஒரு இட்லி பொடியாவோ, ஒரு சாத பொடியாவோ, ஒரு சாம்பார் பொடியாவோ கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ வாங்கி சாப்பிட்டு எல்லாருமே திரும்ப ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் கவர் வந்து டேமேஜ் ஆச்சு. அப்புறம் கொரியர் இஷ்யூ ஒன்று நானாவே தான் ஒன்று லேர்ன் பண்ணி. ஸோ பேசிக்கா ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் அம்மாவும் மட்டுமே தான் எல்லாமே பார்த்துட்டீங்க. அப்போ டீம்லாம் இல்லை, ஒருத்தரா அப்படியே. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சோம். அடுத்த ஸ்டெப் நம்ம ஒன்று போகணும்ல. இப்போ நான் பண்ணணும் அப்படின்னாலே நம்மள அங்கே மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம், ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றீங்க. உங்க ஸ்ட்ரென்த், உங்க ஸ்கில். இப்போ நான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஆண்டர்பிரினரா என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா என்கிட்ட ஸ்கில் மட்டும் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபோன் தான்ப்பா என்னை பொறுத்த வரைக்கும். என்ன வளர்த்தது ஒரு ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நம்ம வந்து லைட்டிங் வேணும், கேமரா வேணும், மைக் வேணும்லாம் சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. இன்னொரு விஷயம், நான் என் வரைக்குமே ஃபோன்ல தான் எடுக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபோன், இது வரைக்கும் கேமரா வாங்கல. அடுத்தது வந்து நான் என் முகத்தை காட்ட மாட்டேன், என் கையை காட்ட மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன், 4 பேர்கிட்ட நான் பேச மாட்டேன். எனக்கு கேமரா ஷைன்னு சொன்னோன்னா இந்த காலத்துல நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணவே முடியாதுப்பா. ஸோ 1000 நெகட்டிவ் கமெண்ட் வரும். நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக ஆகணும். நமக்குன்னு தனி ஒரு வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் கெத்தாக வாழணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக. அப்பா எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனாக இருந்தால் கூட பெண்கள் எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருந்தே தீரணும். நான் எல்லாருமே சொல்கிறது அதுதான். என்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்க கூட எல்லாமே கற்றுக்கோ, எல்லா ப்ராடக்ட்டுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். நீ நாளைக்கு தனியாக நீ ஒரு பிஸ்னஸ் போய் ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய, இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஸோ நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னை பார்த்து நீ ஆரம்பிச்சிட்டேன்னு போட்டி போட்டுட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேற இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணால் நான் பொசிஷன் பண்ணிக்கலாம்? நான் என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, என்னெல்லாம் நான் பண்ணணும்க்கா? இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, கன்சிஸ்டன்சி தான்ப்பா நிறைய பேருக்கு பிரச்சனையே. ஓப்பன் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் இன்னைக்கு ஒன்று போடுறாங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு. பண்ணவே கூடாதுப்பா. சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 2 வீடியோ தான் போடணும்னு. நான் 6-7 வீடியோ கூட போடுவேன். அது தெரியல, எனக்கு நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஒரு துணி தான் தைக்கிறீங்கன்னா நூல் செலெக்ஷன்லேருந்து, ஊசி செலெக்ஷன்லேருந்து, தைக்கிறதுலேருந்து,
டிசைன்லேருந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுங்க, எடிட் பண்ணுங்கள். எவ்வளோ ஆப் ஃப்ரீயாக இருக்குது. போஸ்ட் பண்ணுங்கள், நான் இதை பண்ணேன், இன்னைக்கு இதை பண்ணேன், நான் இப்படி பண்ண போகிறேன், உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க போடுங்க. அடுத்தது ஒரு vlog-ஆ போடுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எப்படி உங்கள் டே ஸ்டார்ட் ஆச்சு, உங்கள் பிஸ்னஸை பற்றி மட்டும் போடாமல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் பிஸ்னஸ்க்காக இதை பண்ணேன், நான் இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறேன், நான் இத்தனை மணிக்கு இதெல்லாம் தப்பு கிடையாது. இதில் என்ன தப்பு நம்ம பண்ண போகிறோம்? சொல்லும் போது இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால ஹெல்த்தியாக இருக்காங்க, இது பிஸ்னஸையும் பார்த்துட்டு அப்படி நிறைய பேருக்கு அது மோட்டிவ். எத்தனை பேர் 3 வேளை சமைக்கிறது, சாப்பிட்றது, வீட்டு வேலை, அதுவும் கஷ்டமான வேலை, நான் ஈஸியான வேலைலாம் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் பார்த்துட்டு நான் ஏதோ பண்ணணும்னு நினச்சே அப்படியே வாழ்க்கை போயிடுது. கன்சிஸ்டன்சி தான்ப்பா. தூங்குறனோ ஏந்திரிக்கிறனோ நான் வீடியோ போடாமல் என் நாட்கள் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. என்னோட சோஷியல் மீடியாவில் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் கூட வீடியோ இல்லாம இருந்ததே கிடையாது. அது பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கு. கண்டிப்பா அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதும் அது ஒரு எஃபர்ட் தான். ஷூரா இருக்கு. சோ அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாகிராம்ல எடுத்து வீடியோ எடுத்து போட்டோம். ஆர்டர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஜெனரேட். அதெல்லாம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான். ஃபேஸ்புக்ல தான், இன்ஸ்டால ஒரு ஐடி இருந்துச்சே தவிர போஸ்டா போடல. ஃபர்ஸ்ட் வந்து கொரியர் பேக் பண்றது மட்டும் போட்டேன், அப்புறம் வறுத்து அரைக்கிறத போட்டேன், அதுக்கப்புறம் ஒன்று போட ஆரம்பித்தேன். அப்படியே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பிளான் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் தரமாக தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் மிச்சப்படி அந்த டெஸ்டிங்கோ இல்லை அது எல்லாமே பண்ணிருப்போம்ப்பா. எல்லாமே பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணவே முடியும். நமக்கு அதில் எதுவுமே, ஏன்னா உணவுப் பொருள் கொடுக்குறோம்லப்பா, அதில் வந்து நான் சம்பாதிக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், அதுக்காக தான். அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ எல்லாமே நியூட்ரிஷன் செக் பண்ணாமல் கொடுத்ததே இல்லைங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஃபேஸ்புக் குரூப்ஸோ இன்ஸ்டாகிராமோ ஓகே, பட் அது எப்படிக்கா ரீச் ஆகும்? சிலது ரீச் ஆகுது, சில பேருக்கு ஸ்ட்ரகிள் எப்படின்னா எப்படி நான் என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறோம் போடுறோம் ஓகே, பட் அதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் ஆகணும் அப்படின்னு இன்னைய தேதிக்கு ஒரு 50,000 ப்ராடக்ட்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை விட கண்டிப்பாக இன்னும் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். தேங்க்யூ. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணுங்க. அது என்னன்னாப்பா, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட விசிட்டிங் கார்டை ஒரு 1000 பேர் கொடுத்துருவேன். அப்படியே போய் கொடுப்பேன், நானே கொடுப்பேன். போய் நான் இதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இதான் என் வீடியோ, என்னோட ஃபாலோ பண்ணுங்கன்னு. எங்கே ட்ரெயினில் போகிறேன்னா ட்ரெயினில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன் விசிட்டிங் கார்டு. பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் இருக்க நான் வெக்கமே பட மாட்டேன். நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே. அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ராங்காக பேசணும். எங்கே போனாலும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீங்கள் போய் தயங்கி பின்னாடி போகவே கூடாது. அவங்க உங்களை அவாய்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, சொல்லிட்டு நீங்கள் விஷயத்த வெளில வந்துட போகிறீங்க. நிறைய பேரோட பிரச்சனை அது. ஸோ அது பெரிய பிரச்சனை லேடிஸ்க்கு. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், எல்லாரும் கோயிலுக்கு போனோம்னாலும் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களோட பேசி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் எல்லாருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸும் வளரணும், ஸோ நம்ம ப்ராடக்ட் ஹெல்த்தியாக கொடுக்குறோம், அது 4 பேருக்கு போகணும், அவங்களும் ஆரோக்கியமாக மாறணும். ஸோ இதுதான் நான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே என் பிஸ்னஸை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளுகள் தான் டக்குன்னு முன்னாடி போயிடுவேன். எல்லாரும் பார்ப்பாங்க, டக்குன்னு போய் நமக்கு என்ன டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். ஸோ அப்படி நிறைய விஷயம் எனக்கு நல்லதுன்னு அது நிறைய பேர் வந்து அதை பாராட்டி இருக்கவும் செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டிக்கா. இப்போ டக்குன்ட்டு போயிட்டு இன்ட்ரோவர்ட் சொல்லுவோம், ஷைன்னு சொல்லுவோம், ஆனா நமக்காக நம்ம நிக்கல, நம்ம போய் பேசல, யாரும் பேச, நமக்காக நம்ம மட்டும் தான் பேச முடியும். நமக்கு தாகம் எடுத்தா நம்ம தான் தண்ணி குடிக்க முடியுன்ற மாதிரி நமக்காக அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணல, அப்பா அம்மா வந்து இன்வெஸ்ட் பண்ண பணம் கொடுக்கல, ஹஸ்பண்ட் கொடுக்கல, அதெல்லாம் ரீசன் தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் சின்னதாக எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சின்னதாக ஒரு புள்ளியில் தொடங்கலாம். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், ஒரு 5 பேருக்கு சமைச்சு கொடுக்கலாம், சமைக்க தெரிஞ்சா. நிறைய இருக்குது. நான் சொல்கிறது வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தது தானே. ஸோ இப்போ இந்த அளவுக்கு கொடுக்குறோன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு? இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா என்கிட்ட சேவிங்ஸ் இருக்காது, நான் டிபெண்ட் பண்ணி இருப்பேன், என்னால் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்டேயும் காசு கேட்க முடியாது, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ நான் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம் எல்லா பிஸ்னஸ்க்கும். ஆரம்பிக்கும் போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிஸ்னஸ் சேஃபாக இருக்கும் ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு? எனக்கு சொல்ல போனால் நம்புவீங்களான்னு தெரியல, அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமரோட காசு தானே. அதனால எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படலப்பா. கஸ்டமரோட அதையே போட்டு 30-60 ஆக்கினேன், 60 1 ஆக்கினேன். 1 லட்சம் கிடச்சிதுன்னா அதில் 60,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி அடுத்து லான்ச் பண்ணோம். அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து அப்படி தான் தேவைப்பட்டுச்சு. பட் நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்போ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய அந்த மாதிரி இருக்குது. ப்ரீ ஆர்டர்ஸ் வரும், ஆர்டர் அமௌண்ட் வச்சு பண்ணலாம். பட் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேண்டேட்டாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேவே கடன் நிறைய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ், இந்த மாதிரி சில பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃபராக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்? நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறது பெருசாலாம் பண்ணாதீங்க.
ஒரு ஃபுட் ப்ராடக்டாக தான் 5000 ரூபாய். அது உங்களால் கண்டிப்பாக ரெடி பண்ண எப்படியோ பண்ணிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கலாம், எப்படியோ பண்ணிக்கலாம். லான்ச் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது 5000 போதும்ப்பா, கண்டிப்பாக போதும். அதை பற்றின வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வீடியோஸை. அதில் நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி போடலாம், அது சாப்பிட்டா என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டதுன்னு போடலாம், அதை எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு போடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா 5000 போதும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன், கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது, ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க போகிறோம், வீடியோ எடுத்துக்க போகிறோம், அதுக்கு ஒரு பெரிய செலவே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ஃபோனும் எல்லாருக்கும் இருக்கணும். 5000 போதும்ப்பா என்னை பொறுத்த வரைக்கும். சின்ன பிஸ்னஸ் தான். நான் எடுத்த உடனே லட்சக்கணக்கில் போடுறதுக்கு நான் யாருக்குமே இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணதில்லை, நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா எந்த பிஸ்னஸ் எப்படி வேணால் எப்போ வேணால் போகலாம். ஸோ அதனால சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் அது ஒரு ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களால் தாங்கிக்க முடியும். இல்லைன்னா நீ கடனை உடனே வாங்கி லோன் போட்டு பண்ண ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உன்னை சுற்றி இருக்கவங்க அது பேச்சே, அதை நம்ம காதில் வாங்காமல் போயிடலாம், இருந்தாலும் நீ அதில் கஷ்டப்பட போகிறல்ல. ஸோ அதனால எப்பவுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்னதாக ஆரம்பிச்சு போங்கன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாது. அப்படிதான் பண்றது நல்லது. பட் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படிக்கா பண்ணலாம்? இப்போ எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வருது, இப்போ நான் அடுத்து அதை வந்து என்னுடைய பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை அதில் சேவ் பண்ணுமா? இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கான டிப் ஏதாவது இருக்கா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 2 இயர்ஸ்க்கு சின்ன பிஸ்னஸில் பெருசாக சேவிங்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாகவே பண்ணவே முடியாது. டெவலப் பண்ணல, நம்ம கவர் வாங்கணும், அடுத்தடுத்து வாங்குற வேலை அதிகமாக இருக்கும். இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 5 ரூபாய் எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக. இது நான் இப்போ வரைக்கும் பண்ணுறது. நான் உண்டியல் பழக்கம் இருக்குது எனக்கு இப்போ வரைக்குமே. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 20,000 30,000 சேல்ஸ் ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒரு 5000க்கு சேல் ஆகும். 500 ரூபாய் போட்டுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இப்போ எவ்ரிடே பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவேன்னா கேலண்டர் போடணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. கேலண்டரில் என் ஃபோட்டோ என் ப்ராடக்டோட எல்லார் வீட்லேயும் மாட்டிக்கணுன்றது ஒரு ஆசை. அதை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து 500 சேர்த்து வச்சு கேலண்டர் போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி என்னோட ஆசைகளை நான் சேவிங்ஸ் பண்ணேன். இப்போ வந்து சிறுக சேமிச்சு நான் ஒரு வீடு இப்போ வாங்கியிருக்கேன். சூப்பர். ஸோ அந்த மாதிரி தான். சூப்பர். ஸோ சின்னதாக ஒரே அடியாலாம் நம்மளால லோன் போட்டோம் பெருசாக அமௌண்ட்டெல்லாம் பார்க்கலாம், நிறைய பேரால பண்ண முடியாது, அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஸோ சின்னதா சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னா என்ன வேணா பண்ணலாம்ப்பா. சேவிங்ஸ் பண்ணோம்னா அது 100 ரூபாய் கூட இருக்கட்டுமே, யார் கொடுக்குறா? கரெக்ட். இது ஒரு சூப்பரான டிப். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நம்ம மிஸ் பண்ற அதெல்லாம் பழக்கமே போயிடுச்சு இல்லை இப்போ நமக்கு. அது ஆனால் இப்போ ஜிபே ஆனதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த ஒரு மணி ட்ராக்கே இருக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து உண்டியல்ன்றது சேவிங்ஸு, வீடு வாங்குறோம் பொருள் வாங்குறோன்றதை விடப்பா, திடீர்னு வீட்டில் யாருக்கோ ஒரு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இன்னமும் ஒன்று ஒரு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கை நீட்டேன் பாருங்க, டக்குன்னு நம்ம எடுத்து அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மாதத்துக்கு 5000 சம்பாதிக்கிறீங்களா, 500 ரூபா சேவ் பண்ணுங்க, தப்பே இல்லை. அது கையில் இருந்தால் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ப்பா. ஏதோ ஒன்றா டக்குன்னு குழந்தைக்கு முடியலையா, உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல, அவங்க ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க, வெளில இருப்பாங்க, நம்ம உங்களுக்கு என்னென்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டு நம்ம அர்ஜென்ட்டுக்கு தான் அடிப்போம்ப்பா, அவங்களும் வேலையாக இருப்பாங்க. அது ஒரு சண்டையாக தான் மாறி முடியுமே தவிர, நம்மள்ட்ட இருந்தால் டக்குன்னு நம்ம ஒரு டாக்ஸி பிடிச்சோமா, ஒரு ஆட்டோ பிடிச்சோமா, பிள்ளைய போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோமா வந்தோமான்னு இருந்ததை வச்சுக்கோங்களேன், அது தனி. கண்டிப்பாக. ஸோ சேவிங்ஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான விஷயம். அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் ஆகணும்னாலும் சேவிங்ஸ்ன்றது இஸ் வெரி மஸ்ட். ஸோ அடுத்து நம்ம டீம் பற்றி பேசலாம்க்கா. ஆரம்பிக்கும் போது 2 பேரோட ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா கூட நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்க, அது எல்லாமே இருக்கு. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறீங்க, அது அவங்க எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, ரொம்ப ஃபேமிலி மாதிரி பிஹேவ் பண்ணீங்க. இது எல்லாமே இப்போ இருக்கிற பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் சேலஞ்ச், எனி இண்டஸ்ட்ரி சேலஞ்ச் பார்த்தீங்கனாலே லேபர் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸ்டாஃப்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணீங்க? எத்தனை பேராக வந்து இப்போ எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க, அப்புறம் ஒருத்தவங்க ஒன்று தான் போட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 8 பசங்க நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில். வெளியில் வந்து ஒரு 4 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் குழந்தைங்க மாதிரி தான்ப்பா பார்த்துப்பேன். நம்ம பசங்களுக்கு இப்போ வெளியில் போயிட்டு வந்தோன்னா நம்ம குழந்தைங்க வந்தோடனே கையில் என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த குட்டிங்க எல்லாருமே, என்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாமே. ஸோ அப்படி தான்ப்பா பார்ப்பேன். அது நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து அந்த பழக்கம் எனக்கு வந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கும். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அந்த ரூமில் ஒரு 5 பசங்க இருப்பாங்க. நாங்கள் அப்போ யோசிப்பேன், நான் இவங்க இவ்வளோ பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, அப்பா ரொம்பலாம் ஃபினான்ஷியல் இது இல்லை அப்போது. ஸோ ஏன் இவங்களெலாம் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நான் அப்போ நினச்சிருக்கேன். ஸோ அந்த பசங்க நம்ம படிக்க அப்பா 5-6 பசங்களை படிக்க வைப்பாங்க. வீட்டில் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் படித்து நம்ம வீட்டில் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பாகுபாடே பார்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி. ஸோ அது மூலயமா தான் எனக்கு இந்த பழக்கம் வந்தது. இன்னொரு விஷயம், யாராவது எங்கள் வீட்டுக்கு இப்போவுமே சரி வந்தாங்கன்னா ஒரு 4 மணிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்தோடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி தானே நம்ம கேட்போம். ஆனால் எங்கள் அம்மா எப்படி கேட்பாங்கன்னா, சாப்பிடல, இன்னும் சாப்பிடல அப்படி தான் கேட்பாங்க. 4 மணி ஆகிட்டா கூட இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி உடனே ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்.
விருந்தோம்பல் வந்து எங்க அம்மாவுக்கு இருக்கு, அது மூலயமா எனக்கு அது அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்க ஸ்டாஃபுக்கு அதை வந்து அப்படியே நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து எப்படி லான்ச் ஆர்டர் எப்படி வந்துச்சு, எப்படி லான்ச் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து எடுப்பீங்க? இன்ஸ்பிரேஷன்னா இங்கேருந்து நானே தான் எல்லாமே, அப்படி இங்கேருந்து இது எடுக்கிறது இல்லை. இப்போ 75 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மில்லட் ஹெல்த் மிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஓமம் வெந்தயம் கரிஞ்சீரக பொடி, அது நல்லா போகும். வெயிட் லாஸ் பவுடர் நல்லா போகும். முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, வல்லார பொடி, அப்புறம் நெல்லிக்காய், தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய், தேனில் ஊற வச்ச ரோஜா, இது எல்லாமே நல்லா போகும். பட் நான் இப்போ ஒன்று லான்ச் பண்ணணும்க்கா, ஆனால் நான் ப்ராடக்ட்டை எப்படி பிக் பண்ணலாம்? லைக் இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக செல் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் நாலேஜை நான் எங்கேருந்து எடுத்துக்கலாம்? அது எப்படி சொல்றது, அதுவும் நானே தான். இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம சும்மா இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அதுதான் வருது. சரி, அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். அது அடுத்த செரிமான பிரச்சனை, தொப்பை பிரச்சனை நிறைய பேர் இருக்கு. சரி, அதுக்கு ஓம வெந்தய கரிஞ்சீரகம் கொடுக்கலாம். சரி, முருங்கைக்கீரை நிறைய சத்து இருக்கு, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அது நூடுல்ஸாவோ அந்த மாதிரி கொடுக்கலான்றது. அப்படி அதான் ஒண்ணு அப்படியே இன்ஸ்டா வீடியோ ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க சொல்யூஷன் கிரியேட். நான் நிறைய பேர்ட்ட பேசுவேன்ப்பா. ஓகே, நிறைய பேர்ட்ட பேசுவேன். உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுவேன். டாக்டர்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்டயும் கொஞ்சம் பேசுவேன். அவங்களே சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, மெடிசனா போறதை விட ஃபுட்டா போறது நல்லது, ஸோ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து சொல்யூஷன் டிரைவ் பண்ணுறீங்க. சூப்பர்ப்பா. ஸோ உங்களுடைய நாலேஜ் எல்லாமே இப்படி பேசி அந்த ப்ராப்ளம்ஸ் கலெக்ட் பண்ணி ஆன்லைன் இதை தவிர வேற ஏதாவது நீங்க இதுக்கு கோர்ஸ் மாதிரியோ? இல்லப்பா, கோர்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. சில ப்ராடக்ட் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் கேட்க வந்தேன். என்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ நான் வெயிட் லாஸ் போடணும்னு சொன்னது 17வது தடவை தான் சக்ஸஸ்ஃபுல்லா அந்த ப்ராடக்ட் டேஸ்ட் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் 10 ஆனதுக்கு அப்புறமே விட்டுட்டு வேலையை பாருந்தாங்க. நான் சக்ஸஸ் பண்ணுவேன், அந்த டேஸ்ட் வர வைப்பேன், அதை வெயிட் லாஸ் பண்ண வைப்பேன்னு சொன்னேன். அது மாதிரியே அது ஆச்சு. 16 ப்ராடக்ட் அதுக்கு முன்னாடி இந்த 16மே மார்க்கெட் போச்சா இல்லை நீங்களே? நானே தான் டேஸ்ட் வராது, அந்த கன்சிஸ்டன்சி வராது, கசப்பு வந்துடும், குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். 16th டைம் தான் டேஸ்ட் கரெக்டாக வந்தது, நியூட்ரிஷன் வேல்யூவும் கரெக்டாக வந்துச்சு. சூப்பர். ஸோ அது பார்த்து நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இது முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி இல்லை நம்ம அதை பார்த்து ஒர்க் ஆகுதான்றது எல்லா ப்ராடக்ட்டுமே அது பண்ணுவீங்களாக்கா? எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணி நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி அதில் என்ன மாற்றலாம், உப்பு அதிகமாக போடலாம், காரம் அதிகமாக போடலாம், இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸ் பேஸ், கீரை பேஸ் தான் அதிகமாக இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறோம், பட் கஸ்டமர்ஸ் வராங்க, ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனால் திரும்ப திரும்ப புதுசாக ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. ஸோ நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸோ இல்லை அதை எப்படி பிளான் பண்ணலாம்? அது நான் வந்து உட்காந்து எழுதுவேன். ஒரு 100 ப்ராடக்ட் எழுதுவேன். அதில் வந்து ஒரு 5 ப்ராடக்ட், ஒரு 4 ப்ராடக்ட் ஒரு மாதத்துக்கு லான்ச் பண்ணுவேன். ஸோ எதுவுமே லான்ச் பண்ணி இதாகாமல் இருந்ததே இல்லை, எனக்கு ரீச் ஆகாமல். அது எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கையில் வச்சுக்கிட்டு லான்ச் பண்ண மாட்டேன். எல்லாமே 5 kg மட்டும் கையில் வச்சு லான்ச் பண்ணுவேன். ப்ரீ ஆர்டர் தான் வந்ததுக்கப்புறமா. இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்லை. நம்ம நிறைய பண்ணி ஸ்டாக் வச்சுட்டு ஓடல அப்படின்னா தான் அது டென்ஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கேக்ஸ்லாம் பிடிக்குதா, சரி கேக் பிடிக்குது, அந்த கேக்கை எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு போது தான் மில்லட்ஸை வச்சு கேக் ஃப்ளார் ட்ரை பண்ணேன். வரவே இல்லை, அது உப்பையும் வரல, டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி ஏன்னா நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணோம், அப்புறம் இது பனக்கற்கண்டு போட்டு ட்ரை பண்ணோம், கோகோனட் சுகர் போட்டு ட்ரை பண்ணி கடைசியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக பேன்கேக் மிக்ஸ், ரொம்பவே பேன்கேக் மிக்ஸ் இப்போ எல்லாருக்கும், குழந்தைங்க எல்லாருக்கும் பேன்கேக் மிக்ஸ் தான். அந்த ரிவ்யூலாம் நிறைய இருக்குது, போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அது ரொம்பவே நல்லா. அது பேன்கேக்காகவும் பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம், ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஒரு மஃபின் மாதிரியும் பண்ணலாம், நிறைய விதத்தில் அது பண்ணலாம். ஸோ நியூ ப்ராடக்ட்ஸும் நீங்கள் இப்போ ட்ரெண்டுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் சப்போர்ட்டிங்கான ஃபேமிலி இருக்காங்க, எல்லாமே நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. நிறைய பேர் வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் என்கரேஜ் பண்ணுறவங்கள விட மட்டம் தட்டுறவங்க, டிஸ்கரேஜ் பண்ணி நீ என்ன பண்ணிட போகிற அப்படின்னு கேட்குறது தான் அதிகம். அந்த மாதிரி இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ ஹோம் மேக்கர்ஸ்க்கோ நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? 2 காட்டன் வாங்கிக்கணும், காதில் வச்சுக்கணும். அது ஒன்று தான் பண்ண முடியும். அடுத்தவங்க நம்மளால மூட முடியாது, நம்ம காதை தான் முடிக்கலாம். அதுதான் பண்ணணும், வேற வழியில். அவங்கள்ட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும். பட் நான் அது வந்து சில பேர் ஓகே இதை பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதனாலே அப்படியே டிமோட்டிவேட்டட். லைக் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துருப்பீங்கல்ல,
நீங்கள் அதை அப்படியே மறந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம சாதிக்க தான் பிறந்திருக்கோம். அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்னு காலம். ஆனால் அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம எப்போ வாழறது? அதுதான் என்னோட கொஷின். எனக்கு என்னன்னா, சுற்றி இருக்கவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, நீங்கள் சப்போர்ட்டே பண்ண வேணாங்க, எங்களால் முடியும். இருந்தாலே ஆண்களை விட அதிகமாக எங்களால் முடியும். பட் எங்களை விட்டுருங்க, நாங்கள் விட்டாலே பொழைச்சிப்போம், எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும். நான் சப்போர்ட்டே வேணாம், யாருக்கிட்டையும் கேட்கறதே தான். சப்போர்ட்டே தேவையில்ல, எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. எவ்வளோ பெண்கள் எவ்வளோ வேறு லெவலில் பண்ணுறாங்க இன்ஸ்டால்லாம் பார்த்தா. ஸோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுறதும் அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு தரம் குறையில, அவங்களோட வளர்ப்பும் அவங்களுக்கும் தான் தரம் குறையிறது. இப்போ அவர் அசிங்கமான வார்த்தை பேசுனா நான் மட்டுமா பார்க்குறேன், எத்தனை பேர் பார்க்குறாங்க, அவங்க ஐடியை போய் பார்க்குறாங்க. அது தெரிய சம்பந்தமே இல்லாத கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். அது கையில போன் இருக்கு, ஃப்ரீ நெட் இருக்கு, மூஞ்சி தெரிய போறது இல்ல. பட் அது பார்த்தா 2 ஃபாலோவர் 3 ஃபாலோவர் இருப்பாங்க, அது ஃபேக் ஐடி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு தான் நிறைய லேடிஸ் பயந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவலையே பட. ஆமா இல்ல, அது நம்மளுக்கு என்னதான் அது ஒரு எழுத்தா இருந்தாலுமே அது படிக்கும் போது ரொம்ப சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகல. பட் நீங்க எனக்கெல்லாம் வந்து நாங்களாம் உழுந்து சிரிப்போம் எங்க டீம்ல எல்லாரும் உட்காந்து. எனக்கு முன்னாடி பசங்க டெலீட் பண்ணிடுவாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லுவா, இருந்துச்சுரி பசங்க, எங்க பசங்க டீம்ல இருக்காங்கல்ல, அவங்களே எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவாங்க. என் கண்ணிலே அது படாது. அட்டாலும் நான் தள்ளி விட்டு போயிருவேன். ஆரம்பத்திலேயே அஃபெக்ட் பண்ணதில்ல? இப்பயும் ஆரம்பத்துலலாம் அழுதுருக்கேன். ஆரம்பத்துலாம் அழுவேன், என்ன இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படிலாம் பண்ணி. இப்போலாம் ஸோ இந்த ஃபியர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு கட்டத்தில் இருந்தது, பெருசாகுது, இப்போ வளருது, அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபியரும் அது கூட சேர்ந்து வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எனக்கு ஃபியரே வரல. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு ஏன் ஃபியர் வரப்போகுது? என் ப்ராடக்ட் மேலேயும் என் மேலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோட கஸ்டமர் மேலேயும் என்னோட ஃபாலோவர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு ஃபியர் வந்ததே இல்லை. ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் லாயல் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபியர் வராததுக்கு காரணம் நிறைய அடி வாங்கி வாங்கி இனிமேல் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று என்னோட குவாலிட்டி பேசுது. ஸோ என் குவாலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஃபியர் வந்ததே இல்லைம்மா. ஓகே. ஸோ இது வரைக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, பெரிய ஸ்கேலில் நம்ம அதை கொண்டு போக போகிறோம்ட்டு. எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாம்? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு நிறைய கவர்மெண்ட் லோன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு மானியம் கொடுக்குறாங்க, நிறைய இருக்கு. நிறைய பேர் பயன்படுத்த மாட்டீங்க, ட்ரைனிங் இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம பண்ணிக்க வேண்டாம். சேவிங்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சேவிங்ஸ் தான் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே. யூஸ் பண்ணும்போது நல்லா திங்க் பண்ணணும், இந்த மிஷின் தேவையா, இந்த இதுக்கு பதில் இப்படி பண்ணலாமா. நீங்க பெருசா பண்ண நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் இது பண்ணலாமா, நல்ல ப்ராடக்ட்ல கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சூப்பராக போயிட்டு இருக்கு, இதை டெவலப் பண்ணலாம் தோணும், உங்களுக்கே தோணுறதை பண்ணிட வேண்டியதான். ஓகே. வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாருக்குமே எடிட் பண்ண தெரியாது, ஒன்று கால் வைக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் வீடியோலாம் நீங்களே எடுக்கிறீங்க, ஃபோன்லேயே எடுக்கிறீங்க, எடிட் பண்ணுறீங்க, எல்லாமே. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வீடியோவா என்ன எடுத்தீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் வீடியோ முருங்கைக்கீரை காய வைக்கிற வீடியோ எடுத்தேன். அது எடிட்லாம் பண்ணல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல, அதில் இருக்க வாய்ஸையும் கட் பண்ண தெரியாமல் போஸ்ட் பண்ணேன். நானே தான் கற்றுக்கிட்டேன். தம்பிங்க இருக்காங்க, சித்தி பசங்க, அவங்கள்ட்ட ஏதாவது தெரியல அப்படின்னா சாங் ஆட் பண்ணுறதுலாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். அப்படியே ஒன்று வாய்ஸ் ஓவர்லேருந்து எல்லாமே அப்படியே இது வரைக்குமே மைக் யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ண தெரியல, எல்லாமே அப்படியே ஃபோன்லேயே வாய்ஸ் ஓவர் ஒன்று அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தேடுறோம்ல வெளியில், இது வேணும் அது வேணும், இல்லாததை தேடி போகிறோம். பட் இருக்கிறத எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடியும், உங்களால் மைக் வாங்க முடியும், கேமரா வாங்க முடியுமா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருமானா பண்ணலாம், தப்பே இல்லை. பட் எனக்கு என்னவோ இது ஆர்கானிக்கா இருக்க மாதிரி இருக்கு. எடுத்தாது இல்ல, அதுதான் இது ஆர்கானிக்கா இருக்க மாதிரி இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை செய்வேன். இது வரைக்கும் எனக்கு அது தேவைப்படல. என் ஃபோன்ல இருக்க கிளாரிட்டி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நம்ம வெப்சைட்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்க மேனேஜ் பண்றீங்க, எல்லாமே ஓகே. பட் அப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து ஆர்டர் வரும்ல. ஸோ அந்த ஒரு மல்டி திங், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணணும், பேக் பண்ணணும், எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பர்சனல் லைஃப் ஒரு பக்கம், குழந்தைய பார்க்கணும், எல்லாமே. எப்படி நீங்கள் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறீங்க? குழந்தைங்களாம் அம்மா தான், டோட்டலாக அம்மா அப்பா தான் பார்த்துப்பாங்க. ஸோ நானும் பார்த்துப்பேன், பட் ரொம்ப கம்மி தான். அம்மா அப்பா வந்து வெளில போ ஒர்க் பண்ணு,
சம்பாதிக்கணும், நல்லா இன்னும் சக்ஸஸ் பண்ணணும், நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு தான் என்னை புஷ் பண்ணாங்க. புள்ள வளர்க்குறதுலாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த டென்ஷனே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி அதை பண்ணிடுவேன். ஆர்டர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணி ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் என்னால் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் ரிப்ளை பண்ண ஒரு நாளைக்கு 2000 என்கொயரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு எனக்கு. ரிப்ளை பண்ணி இந்த கை இப்படியே நின்றுடுச்சு ஒரு நாள். போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணி கட்டு போட்டு அப்போ தான் ஒரு எம்ப்ளாயி போட்டு ரிப்ளை பண்ணேன். அப்புறம் வெப்சைட் ஆர்டருக்கு வெப்சைட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெப்சைட் ஆர்டர் தனியாக வந்துடும், வாட்ஸ்அப் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்த ஆர்டர் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையால் என்ன ப்ராடக்ட்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் வர ஆர்டரையும் நாங்கள் வெப்சைட்டில் நாங்களே ஆர்டராக போஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அது வந்து ஆர்டராக அதில் இதாகிடும், இன்வாய்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்துடும். பசங்க டீம் வந்து பேக்கிங் தனி, கொரியர் பேக்கிங் தனி, மேக் பண்ணுறது ப்ராடக்ட் மேக் பண்ணுறது தனி, காய வைக்கிறது தனி, அடுக்கி வைக்கிறது கிளீனிங் தனி, இந்த மாதிரி டீமாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு நாள் இந்த ஒர்க் இல்லைன்னா அந்த பசங்க அடுத்த ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ நம்ம எந்த கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளானிங் முக்கியம். பிளானிங் தான் கரெக்டாக ஷெடியூல் போட்டுருவோம், வீக்குக்கு ஷெடியூல் போட்டுருவோம். அந்த மாதிரி வேலை எல்லாமே கரெக்டாக நடக்கும். சில ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக போயிடும், அன்னைக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும், பசங்க எல்லாமே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போது உங்களது வந்து ப்ராடக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது நீங்கள் பேசுகிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்லேயே தெரியுது, நம்ம சேல்ஸில் தெரியுது, எல்லாமே ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒன்று நம்ம வச்சுருப்போம், நம்மளோட ரெப்புடேஷன் இருப்போம். பட் நம்ம ஸ்மால் ஸ்கேலில் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்போம். சடனாக ஒரு இன்வெஸ்டரோ இல்லை ஏதோ ஒரு பிக் பிராண்டோ அது வந்து பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுற மூலயமா வரும்போது சம்வேர் அந்த ஸ்மால் ஆண்டர்பிரினருடைய உழைப்போ அவங்களோட கிரியேட் பண்ண ஐடென்டிட்டியோ ஷேடோ ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களை ஏதாவது ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பெரிய பிராண்டே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இந்த கொஞ்சமாக வளர்ந்தாலே போதும், எனக்கு இப்படி தான் இருக்கணும், என்னோட கண்ட்ரோலில் தான் என் கம்பெனி இருக்கணுன்றதுல நான் ரொம்ப ஸ்டடியாக இருந்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ரீசேலருக்கு கொடுப்பேன் சின்னதாக, அது மூலயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுப்பேன். ஆர்கானிக் ஷாப் கொடுப்பேன். அப்படியே தூக்கி ஒரு பிராண்டையே இன்னொரு பிராண்டுக்கு கொடுக்கல, அது வரைக்கும் செஞ்சது இல்லை. சூப்பர், அது ஒரு பயங்கரமான டிசிஷன். அது நான் சொல்றதுமே கூட எப்பவுமே நான் தான் வந்து அதுக்கு இதா இருக்கணும். கண்டிப்பா. ஆனா நோ சொல்றதுக்கும் ஒரு தைரியம் இல்லை. நம்மளாம் இப்பெல்லாம் நோ சொல்றதுக்கும் நிறைய தயங்குவோம், எங்க ஓகே சொல்லணும் எங்க நோ சொல்லணும்ன்றது. அதனாலதான் நிறைய பேர் நிறைய இடத்துல லேக் ஆகுறோம். இப்போ அந்த மாதிரி வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லேக் ஆகுது, அந்த டைம் காசுக்கான தேவை இருக்கு அப்படின்றத மட்டும் யோசிச்சு அதுக்குள்ள போயிட்டா டோட்டலாகவே போகலாம்ப்பா. போகிறது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் தோணுச்சு. மேபி ஃப்யூச்சரில் எப்பயாச்சும் சொல்ல முடியாதுல எப்போ எது நடக்கும். பிஸ்னஸ் ரொம்ப லோ ஆகி இல்லை நான் மிஷினரிலாம் வாங்கணும் வேற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது கரெக்டான அக்ரிமெண்ட்டோட உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம்ப்பா. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற ஆளை பொறுத்து அது அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். எனக்கு வேணாம்னு நினச்சேன், நான் வேணாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் நம்மளுக்கு வந்து கீ லெசன், அதாவது என்ன மெயினாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? அது எப்படி சொல்லலாம், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் பண்ணலாம்ப்பா, அதுதான் கரெக்டு. அதை நான் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே மாறுச்சு. ஸோ எல்லாமே மாறுச்சு. எனக்கு மதிப்பே கிடைக்காத இடத்துல மதிப்பு கிடைச்சிது. ஸோ நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சேன், அதெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சுது. என் குழந்தைக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடிஞ்சுது. ஸோ எனக்கான தேவைகள் எல்லாமே நான் போய் இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்காம என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது அப்படி ஒரு விஷயம் நடந்தாலே உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வந்துடும். அது உண்மைதான். நான் சில பேர் சொல்லலாம் பணம்லாம் சும்மா அது எப்போ வேணால் சம்பாரிச்சலாம், அப்படிலாம் கிடையாதுப்பா. பணம் ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கு காலத்துக்கு முக்கியம். அதுவும் நீ சம்பாரிச்ச பணம் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான்ப்பா. ஸோ அது இண்டிபெண்ட்டாக இருந்தாலே மீதி எல்லாமே தானாக அமைஞ்சிரும். சக்ஸஸ்னாலே அது இண்டிபெண்ட் தான், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு நான் இது மட்டும் பண்ணுறேன், உதவியாக கேட்டாலும் நாலேஜாக ஷேர் பண்ணனாலும் யாருமே அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட மாட்டாங்க. பட் நீங்கள் இப்போது ஆஃப்லேட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு ட்ராவல் பண்ணி அது எங்கன்ட்டே இல்லை, போய் அவங்க இடத்துல இருந்து அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க அதில் பெனிஃபிட்டும் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு அந்த இடத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எந்த ஆதாயமும் கிடையாது. நீங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அது எங்கேருந்து அது பண்ணணும் அப்படின்னு? அது எப்படின்னாப்பா, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் எங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரொமோஷன் வீடியோ போட்டு கொடுங்க, ப்ராடக்ட் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தான் யோசிச்சு, சரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நிறைய பிஸ்னஸ் ஓனர் வந்து பெண்களாக உருவாகணும் அப்படின்றது ஆசை, நிறைய பாஸ் லேடிஸ் வரணும்னு ஆசை எனக்கு. ஸோ அப்போ தான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். யாருமே பண்ணல, அதை ஃபஸ்ட் டைம் நான் தான் பண்ணேன்.
ஒரு வீடியோ போட்டேன். உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா விசிட்டிங் கார்டோ பேம்ப்ளெட்டோ என்னோட அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நான் ஒரு நாளைக்கு 150 பேர் கொரியர் பண்ணுறேன். அந்த கொரியர் பண்ணுற பேக்கில் உங்கள் விசிட்டிங் கார்டு பேம்ப்ளெட் அனுப்புகிறேன். அவங்க பார்த்து அது மூலயமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் ஆகும். உங்கள் பிஸ்னஸை தெரியாத செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு உங்கள் பிஸ்னஸ்னு இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியும்னு சொன்னப்பா. ஒரு 500 இது வரைக்கும் 500 பேருக்கு மேலே அமைச்சிருப்பாங்க. நாங்களும் அனுப்பிட்டே தான் இருக்கோம். இன்னமும் வந்துட்டு தான் இருக்கேன், அனுப்பிட்டு தான் இருக்கேன். அதில் வந்து நம்ம காசு வாங்கிட்டு பண்ணிடுவோம். ₹1 கூட அதுக்காக நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நான் ஒரு வீடியோ போட்டேன், கீழே ஹாய் மெசேஜ் போடுங்க. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்க வந்து கீழே ஹாய் மெசேஜ் போடுங்கன்னா போட்டாங்களா. அந்த ஹாய் மெசேஜ் போட்டவங்களோட ஐடியில் போய் டெய்லி ஒருத்தவங்களோட ஐடியை என்னோட ஸ்டோரியில் வச்சு போட்டேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டேன். அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ இப்போது நிறைய ஆர்கானிக் பிராண்ட்ஸ் இருக்குது, காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஆக்சுவலி டேர்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆரோவிட்டாக்கு காம்படிட்டர் யார்? யாருமே இல்லைப்பா, இது வரைக்கும் யாருமே இல்லை. நான் அப்படி நமக்கு நம்ம நினைக்கவே இல்லை. என்னோட பிராண்டு தனி, அந்த பிராண்டு தனி. ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, யாரையுமே நான் காம்படிட்டராக நினைக்கல. அதான் அவங்க உழைப்பு தான் அவங்கவுங்கள நிற்க வைக்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசுப்பா, நான் மட்டும்தான் பண்ணுவேன். நூடுல்ஸ்னால் நான் மட்டும்தான் பண்ணுவேன்னா எப்படிப்பா முடியும்? ஒருத்தவங்களை பார்த்து தானே ஒருத்தவங்க வளர்றோம். எல்லாமே குழந்தையே நடக்கிறவங்கள பார்த்து தான் பிடிச்சிட்டு நடக்குது. ஸோ அதனால காம்படிட்டர்னு எனக்கு இது வரைக்கும் யாருமே இல்லை. நான் யாரையுமே இது வரைக்கும் நினைக்கல. பட் ஆனால் இப்போ சொல்லுவாங்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்மளுடைய சேம் ஃபீல்டில் இருக்கிற காம்படிட்டர் அனாலிஸ் பண்ணிக்கணும், ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணதே இல்லை. நான் எனக்கு எவ்வளோ செலவாகுது, மற்ற செலவெல்லாம் போக என்னோட லாபத்தை வச்சு தான் சேல் பண்ணுறத தவிர இந்த ப்ராடக்ட் அவங்க எவ்வளோ விற்கிறாங்க, இவ்வளோ இவங்க விற்கிறாங்க. சில ப்ராடக்ட் சில பேர் விற்கிறதோட கம்மியாகவும் இருக்கும், அதிகமாக இருக்கும். அது அந்தந்த ஊரை பொறுத்து தானே இருக்குது. ஓகே. ஸோ எனக்குன்னு யாருமே காம்படிட்டர் கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ ஜென்ரலாக ப்ரைஸிங் பற்றி பேசுவோம்க்கா. இதுவுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறேன், அதோடைய விலையை நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலயமா நிர்ணயம் பண்ணணும்? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பெரிய பதிலே என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, முருங்கைக்கீரை தெருவோரமாக மரத்துலேயே இருக்குது, நான் பறித்து சமைச்சிட்டு போயிடுவேன், நான் எதுக்கு வந்து உன்கிட்ட வாங்கணும், 250 ரூபாயா 1/4 கிலோன்னு கேட்பாங்க. அதில் எவ்வளோ வேலை இருக்குது. அதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு திடீர்னு பொதுவாக சொல்கிறேன், ஒரு உடம்பு சரினா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பேரம் பேசுவோமா, அந்த டைமில் நம்மளை காப்பாற்றிக்கிறோம். என்ன ஆப்ரேஷனாலும் பண்ணுங்க டாக்டர், எவ்வளோ செலவுனாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிருக்கேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபுட்டில் நம்ம பண்ணுறோமா, அந்த ஃபுட்டை சரியாக எடுத்துக்காதான் உனக்கு அந்த பிரச்சனையே வருது. ஆனால் 250 ரூபாய்க்கு பேரம் பேசுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய இருக்குப்பா. ஆனால் அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது. அந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வரணும். ஒரு 10 கிலோ முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு 1.5 கிலோ கிடைக்கும். ஏன்னா காஞ்சிச்சுன்னா அது பேப்பர் மாதிரி போயிடும். அதை வாஷ் பண்ணணும், தரமாக கொடுத்தாதானப்பா திருப்பி வருவாங்க. அதை வந்து வாஷ் பண்ணணும், திரும்ப காய வைக்கணும், அதை அரைக்கணும், திரும்ப சலிக்கணும், பூச்சி பிடிக்காமல் இருக்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது தெரியுமா அதில். அதனால ஒரு விஷயத்தையும் பார்த்து இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான செலவை பார்க்கணும். நம்ம கரண்ட் பில், அரைக்கிற பில் இருக்குது, கொரியர் சார்ஜஸ் இருக்குது, ஸோ நம்ம லேபர் இருக்காங்க. இத்தனையும் போட்டு தான் நம்ம ப்ரைஸ், அத்தனையும் போட்டு பார்த்தா நமக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். உண்மையாக சொல்கிறேன் 10 ரூபா 20 ரூபா கிடைக்கும். நமக்கு நிறைய சேல் ஆகிறதால நமக்கு லாபம் அதிகமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, நிறைய பேர் கொஷின் கேட்பாங்க. முருங்கைக்கீரைலாம் நல்லாவே எங்களுக்கு கிடைக்கும்னா சாப்பிடுங்க. என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில். உங்களுக்கு உங்கள் ஊரில் முருங்கைக்கீரை கிடைக்குமா, தயவு செஞ்சு வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. கிடைக்கலையா என்கிட்ட வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே. பட் அப்போ ப்ரைஸ் எப்படிக்கா ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ எனி ப்ராடக்ட், ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் வச்சுக்குவோம், நம்மளோட எல்லா செலவையும் போட்டுட்டு உங்களோட உழைப்பையும் அதில் போடணும். நான் வந்து என்னோட லேபர் காசு, கரண்ட் பில்லு இதெல்லாம் போட்டுட்டேன். எனக்காக நான் போடலன்னா உன் உழைப்புக்கு 10 ரூபா நீ போடணும். அது தாண்டி லாபம், உன் உழைப்பு 10 ரூபா, அதுக்கப்புறம் லாபம் தான் போடணும். ஏன்னா நீ அதில் எவ்வளோ வேலை பார்த்துருக்க, உன் மைண்ட் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கு, நீ அதுக்காக எவ்வளோ ஓடி இருக்க, அது எல்லாத்தையும் சேர்த்து தான்ப்பா லாபம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அவ்வளோ விற்கிறாங்க, அதை விட நான் கம்மியாக விற்கிறேன்ற எண்ணம் எனக்கு என்னைக்குமே வந்ததே கிடையாது. ஓகே. நான் அவங்க அவ்வளோ விற்கிறாங்க, நான் அதை விட கம்மியாக விற்கிறோம், நான் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விற்றாதான் வாங்குவாங்கன்ற எனக்கு லாபம் வச்சுதான்ப்பா நான் சேல் பண்ணுவேன். கம்மியான லாபம் எப்போ தான், லாபம் வைக்காம நான் சேல் பண்ண முடியாது. பிஸ்னஸ் அதுக்கு தானே. அதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா, காம்போ ஆஃபர் இந்த மாதிரி சேல் இதெல்லாம் அதிகமாக போடுவோம். இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா நான் நம்புறேன்.
ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சூப்பர். நம்ம இப்போ நம்மளுடைய பிராண்ட் பேஜாக நீங்கள் இருக்கும் போது இப்போ சிலர் வந்து அதை வெறும் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அதில் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஒரு மாஸ்கே கிடையாது. நான் ஆர்த்தி பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி என்னெல்லாம் பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் எதுவுமே எந்த ஒரு கண்டென்ட்டுமே தப்பாவோ இதுவாக இருக்காது. பட் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போடுறது அது அந்த ப்ரொஃபஷனல் பேஜில் போடுறதுனாலே நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். நெகட்டிவ் வரும்ப்பா. முருகரை வச்சு சம்பாதிக்கிற, சாமின்னு சொல்லி பேசுற, சாமி பத்தி பேசுறதால நான் என்ன சொல்லுவேன்னா அதுக்கு பதில், நான் முருகரை வச்சு சம்பாதிக்கல இதெல்லாம் நான் சொல்லல, நான் அதெல்லாம் விரும்பல. அது உண்மை, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு அது எனக்கு என்னன்னா கடவுளை பத்தி நல்ல விஷயத்த சொல்லி தானே நான் சம்பாதிக்கிறேன். பரவாயில்லையே, நான் ஒன்றும் தப்பான விஷயத்தையோ ப்ரொமோட் பண்ணல, நான் ஒன்றும் ராங் அதில் பண்ணல, நான் டீசென்ட் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணல, பார்க்கலாமே அதுலேயே நான் எதுவுமே இல்லை தப்பாக எந்த ஒரு போர்ட்ரே பண்ணி எதுவுமே பண்ணலையே. என் ஸ்டாஃப் எப்படி இருக்காங்கன்றதை காட்டுவேன், நல்ல விஷயங்களை தானே காட்டிக்கிட்டே வரேன். கரெக்ட். ஸோ அதனால அந்த கமெண்ட்டுக்கெலாம் கவலையே சொல்லிட்டேனே, தட்டி விட்டுட்டு போயிடுவேன். அவ்வளோ ஒரு ரேஸ் மைல் தான், சிம்பிளாக சிரிச்சுட்டு வரட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட பாலிசி. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லை. ஓவரால் த்ரூ அவுட் பார்த்தா இந்த ஒரு கம்ப்ளீட்டான கிரிட்டும் பர்சிவரன்ஸும் என்ன வேணா நடக்கும், என் வேலையை நான் கரெக்டாக. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ கேட்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸாக இருக்கவங்க, எப்படி உனக்கு இவ்வளோ கோவம்லாம் போச்சு, எனக்கும் அந்த மாதிரி ஆகணும், சொரண்டையே இல்லையாடி உனக்கு எப்படி போச்சு, இவ்வளோ திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஃபெயிலியர்லாம் கூட அப்படியே ஈஸியாக கடந்து போயிடுறேன். இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கோயில் மூடிடுச்சுன்னா ஐயோ கோயில் முடிச்சு அதே சொல்லிட்டே இருக்க மாட்டேன், அடுத்த வேலை அது எப்படி வந்துச்சுன்னு அது பக்குவம் தான் நினைக்கிறேன். மேபி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்ததால. ஸோ எனக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஒரு இதாகிட்டேன் நான் இப்போ. ஸோ இப்போ மெயினாக டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பேசிக்காக ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கணும், அது விமன் ஆண்டர்ப்ரனர் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்கலாம். அவங்களுக்கு நீங்கள் டு த லேடிஸ் அவுட் தேர் என்ன விஷயம் சொல்ல கன்வே பண்ண விருப்பப்படுறீங்க? அதான்ப்பா ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்க சொல்கிறத காதலே வாங்கக்கூடாது. கண்டிப்பாக காதலாம் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், இருக்கணும். உங்களோட பர்சனல் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு எப்பயுமே தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி. ஏன்னா நாளைக்கு நம்ம சக்ஸஸாக பண்ணி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, லைட்டாக சறுக்கும் போது இதை யார்கிட்டையுமே நீ சொல்லலையேன்னும் போது நமக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன நடக்குதோ டாப் டு பாட்டம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ அம்மாவோ அப்பாவோ யார்கிட்டயே ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரிஸ்க் எடுங்க, தப்பு இல்லை. காலை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொஞ்சம் சிந்திங்க. காலை வச்சிட்டிங்களா பாத்திரம்னு இறங்கிடுங்க, அவ்வளோ. 2-3 படி மட்டும்தான் கஷ்டம், அடுத்தடுத்த படி எப்படி ஏறுறோன்னே தெரியாது ஏறிடுவோம். ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ப்பா. இருந்தால் மட்டுமே எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையும் கெத்தும் வரும், உங்கள் பாடி ஆக்டிவிட்டிஸே மாறும். கண்டிப்பாக கோழையாக குனிஞ்சிருக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிமிருவீங்க. எனக்கு அது நடந்திருக்கு. ஸோ அதனால் ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க எனக்கு கொடுக்குறாங்களாம், அது வாழ்க்கையே இல்லை. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் தான் அது நடக்கும், அதுக்கப்புறம் அது கிடைக்காதப்ப அதோட வலி ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ எதுவும் சின்ன பிஸ்னஸ் அமைச்சு கொடுங்க, துணி தைச்சு கொடுங்க, எதையோ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போலாம் எவ்வளோ பிஸ்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்கல்ல இன்ஸ்டாகிராம். எதையோ ஒன்று பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லாத நான் +2 ஃபெயில், ஆக்சுவலாக +2 ஃபெயிலு, நிறைய அவமானங்களை சந்திச்சு, குழந்தைங்களை இழந்து, வாழ்க்கையும் போய் எல்லாமே போன என்னாலேயே சாதிக்க முடியுதுன்னா திறமையாக படித்து எல்லாமே தெரிஞ்சு எவ்வளோ பேர் இருக்கீங்க. உங்களாலாம் வேற லெவலில் சாதிக்க முடியும். அவ்வளோதான், முயற்சி ஒன்று மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது. படி ஏறிடுங்க, அடுத்தடுத்து ஏறிடலாம். சூப்பர். ஸோ இன்னி தேதிக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து இன்ஸ்டாகிராமை நம்பி மட்டுமே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, மெயினாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. இப்போ தூங்கி எழுந்து காலையில் இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்ட்டா என்ன பண்ணுவோம்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கஸ்டமரோட ஃபோன் நம்பருமே நாங்கள் டேட்டா வச்சுருக்கோம். ஒன்று இன்ஸ்டாகிராம் இல்லாமலே ஆர்டர் பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த சொல்லி நான் இதை யூஸ் பண்ணேன், எனக்கு வெயிட் குறைஞ்சது, நீங்கள் வாங்கி பாருங்கள், எனக்கு சுகர் குறைஞ்சது, பிசிஓடி குறைஞ்சது, ஸோ எனக்கு ரொம்ப ஹெவியாக வெயிட் இருந்துச்சு குறைச்சேன்னு சொல்லியே இப்போ இன்ஸ்டாகிராம் அது இல்லை ஒரு 100 வருதுன்னா அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்ககிட்டே 100 வருது. ஸோ என்னால் அதை வந்து ஸ்டடி பண்ணிட முடியும். எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டாலும் என்னால் போய் ஒரு ஸ்டால் போட்டு கூட என் ப்ராடக்ட்டை நான் வித்துற முடியும். நான் தான் சொன்னேன், எங்கே போனாலும் நான் இறங்கி என் வேலையை பார்ப்பேன். பட் நீங்கள் இந்த சொன்னதில் ஒரு மெயின் பாயிண்ட், அதை அப்படியே கடந்து போயிட்டோம். டேட்டாபேஸ், கஸ்டமர் டேட்டாபேஸ் எல்லாமே இருக்கு. அதை நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாகவும் இருக்கு, சிஸ்டம்லயும் இருக்கு. ஈச் கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் நமக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லை? நிறைய பேருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லி அதை மறந்துட்டேன் பாருங்க. என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்றாங்க, என்கொயரி பண்ண, அவங்க ஆர்டர் பண்றாங்க, பண்ணல, புக் பண்றாங்க, அவங்க நம்பரை நீங்க சேவ் பண்ணிடணும். ஓகே. அவங்க பேரே தெரியலன்னா ஏதாவது ஒன்று போட்டு சேவ் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா,
நீங்க காலையில ஸ்டேட்டஸ் போடுவீங்க பிசினஸ் பத்தினா, இப்போ 2 பேர் ஃபோன்லயுமே சேவ் ஆயிருக்கும் போது தான் அது காட்டும். ஒண்ணு அவங்க வாங்காம விட்டாங்கன்னா கூட ரிவ்யூவை பார்த்து திரும்ப 2 மாசம் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ அவங்க வாங்குவாங்க. கண்டிப்பா. அவங்க நிறைய பேர் அந்த மாதிரி வாங்காம விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம சும்மா ஸ்டேட்டஸ் எல்லாரும் பாக்குறோம்ல, ஓ இவங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கேட்டோம் இவ்வளவு இருக்கான்னு வாங்குவாங்க. ஸோ ஈச் கஸ்டமர் வாங்குறாங்க, வாங்கல, திட்டுறாங்க, எதுனாலும் உங்களுக்கு வர ஈச் கஸ்டமர்னு இல்லை, வீட்டு ஃபேமிலியாக இருந்தாலும் என்ன யார் ஃபோன் பண்ணாலும் சேவ் பண்ணி. அது மாதிரி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்பர் எல்லார்ட்டையும் நம்பர் கொடுங்க, நம்பர் வாங்க, தப்பே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதுன்றது நீங்கள் ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியும், அது கஸ்டமர் நிறைய கஸ்டமர் உங்களுக்கு உருவாக்கும். ஸோ நீங்கள் அந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் போடுவோன்னா வாங்கி எப்பயோ கேட்டிருப்பாங்க, அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க நம்ம நம்பரை சேவ் பண்ணிட்டு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவங்க தான் வாங்கலையே, கேட்டு தான் போயிட்டாங்கல்ல, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அந்த நம்பரை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் கூட நம்மள வந்து அவங்களுக்கு சஜஷன் காட்டும், ஒருத்தவங்க நம்பரை சேவ் பண்ணா அப்படி வளர்க்கணும். அப்படி வந்து நிறைய பேர் அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. சூப்பர். 50,000 பேரோடது இருக்கு ஆர்டர் பண்ணாங்க, ஆர்டர் பண்ணாதவங்க சொல்றேன். ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி எழுதிருவோம். அன்னைக்கு இன்னைக்கு 300 கால் வருதா, 300 கஸ்டமரோட பேர். ஏன்னா நாளைக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே போயிடுச்சு, நான் கால் பண்ணி கூட ஆர்டர் எடுப்பேனே. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு இது ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியோ எப்படி வேணா பண்ணலாம், ஒரு கிஃப்ட் அனுப்பலாம். இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டோம்னா அந்த 50,000 பேருக்கு கிஃப்ட் கூட நம்ம ஒன்று அனுப்பலாம். இப்போ தீபாவளி ஸ்வீட்ஸ் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம அது மாதிரி ஃப்ரீ கொடுக்கணும்பா, ஃப்ரீ கொடுக்கணும். அது நான் நினைக்கலாம் ஃப்ரீயா, நான் என்கிட்ட தரமாக ப்ராடக்ட் இருக்கு, நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கலாம் யோசிக்கக்கூடாது. சின்னதாவது ஃப்ரீ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கிஃப்ட் கொடுக்க, ஒரு குழந்தைக்கு சத்தமா ஆர்டர் பண்ண ஒரு பென்சில், ஒரு சீட் பென்சில், அதே வந்து நாங்கள் வந்து விதை பந்து வச்சிருக்கோம், விதை அதில் வந்து ஆட் பண்ண மாதிரி பென்சில், அதுல வந்து கீரை விதை எல்லாமே இருக்கும், குழந்தைங்க அதை போட்டு வளர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ சீட் பென்சிலோ, ஒரு ரப்பரோ, ஒரு கார்ட்டூன் பாக்ஸோ, அது கஸ்டமருக்கு ஒரு ஸ்மைல் வரும். அது நம்ம பிராண்ட் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். நான் வந்து வேல் கொடுப்பேன், முருகர் கீ செயின் கொடுப்பேன், அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். ரெகுலர் கஸ்டமர்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் கொடுப்பேன், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும்ப்பா, இதெல்லாம் செஞ்சிடும். இந்த ஃப்ரீ ஷிப்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலு, காம்போ, ஃப்ரீ, இது எல்லாத்துக்குமே இந்த வேர்டுக்குலாம் ஒரு பவர் இருக்கதான் நான் நினைப்பேன். நீங்க யாரும் விட்டாலும் 30 டேஸ்மே 30 ஆஃபர் இருக்கும், ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். சூப்பர்க்கா, ரொம்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸ், ஆக்சுவலி இதில் நிறைய மோட்டிவேஷன் செஷன்ஸும் இருக்கு. ஏன்னா தயங்குறவங்க எதுவாக இருந்தாலும், இப்போ இதை வீடியோவை பார்க்குற ஒரு 4-5 பேருக்கு ஒரு இம்பாக்டாக இருந்தால் கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த செஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம பாட்காஸ்ட்ல எப்போதுமே ஒன்று இருக்கு. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வேற லெவலில் ஒரு ரீச் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட எனக்கு கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மந்த்ஸாக இந்த பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது இன்னும் நீங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னோட பெரிய ஆசை. முக்கியமாக நான் கேட்கணும்னு நினச்சது, உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னா நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க? நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு சக்ஸஸாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தயக்கம், சிலது ஃபியர்லாம் இருக்கும்ல. நான் இதை ஃப்ரீலான்சிங்காக நிறைய பண்ணிட்டு இருந்தேன். பட் இதை ஒரு அண்டர் த பேனர் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிராண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு பாயிண்டே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஃபீல். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் உங்கள் டீம் எல்லாருக்குமே. கண்டிப்பாக சூப்பராக பண்ணீங்க. திரும்ப நம்ம வந்து இன்னும் பெரிய சக்ஸஸோட ஒரு 2-3 பிரான்ச்சோட ஆர்விட்டாவோட நான் வருவேங்க. இதே மாதிரி நீ உங்க டீமும் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு. டெஃபினட்டா இன்னும் நிறைய சக்ஸஸ், இதில் நிறைய ஒரு நல்ல தருணங்களை உங்களை வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். இன்னும் இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி அவங்களோட ஜேர்னி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ப்ரோலிங் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.